வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மங்காத்தா ரீ-ரிலீஸ். எஸ், ஜனவரி மாதம் கண்டிப்பாக மங்காத்தா ரீ-ரிலீஸ் ஆகுது அப்படின்ற நியூஸ் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் பேசப்படுது. அது டேட் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஆமாம், இனிமேல் எழுந்துரு அப்படின்ற மாதிரி ஐயா என்ன தான் சொன்னாலும் நம்ம திருந்த மாட்டோம். வழக்கம் போல அலப்பறைகள் படம் பார்த்துட்டு வந்து மங்காத்தா அளவு இல்லை அப்படின்ற அந்த ஒரு ரெகுலர் டயலாகையும் நம்ம சொல்லிட்டு வந்துடாமல் இருக்கணும். அது ஒன்று. மங்காத்தா ஏன் அஜித் ஃபேன்ஸுக்கு ஸ்பெஷல், அதுதான் இந்த வீடியோவில் ஒரு கொஞ்சம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி பில்லான்ற ஒரு பெரிய படம் ஒன்றும் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்த ஹிட்டு படம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பில்லா ஒரு நல்ல படம். இதில் அசல் ஏகன் ரெண்டும் கொஞ்சம் சுமாராக போன படமே தவிர பில்லா ஒரு நல்ல படம் தான். ஸோ பில்லா மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு அடுத்து ஒரு 50வது படம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல். அதில் வில்லன் அந்த இன்ட்ரோவில் அந்த காரில் அப்படியே தலைவர் பறந்து வரும்போது அப்போ கத்த ஆரம்பிச்சது தான் அஜித் ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் த்ரூ படம் ஃபுல்லாக பிக் மூமெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்ச சீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா லக்ஷ்மி ராயை கொல்ற சீன். சரி, ஓகே, 2 பேரையும் பிளான் பண்ணி ஏதோ பண்ண போறாரு அப்படின்ற அந்த இது இருக்கும்போது டக்குன்னு லக்ஷ்மி ராய் வந்து கண்ணு முடிப்பாங்க, ஒரு சவுண்டு கேட்கும், அஜித் தான் செத்துட்டாருன்னு நினைக்கும் போது அப்படி லக்ஷ்மி ராயை பக்கம் இது பண்ணி ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி திட்டி டெமாலிஷ் பண்ணி விட்டுருவாரு. ஸோ இந்த மாதிரி பல மூமெண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப நாளாக புகைப்படமே போதும், திரைப்படம் வேண்டாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த அஜித் ஃபேன்ஸுக்கு மங்காத்தா ரீ-ரிலீஸ் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த மாதிரியான ரீ-ரிலீஸ்கள் வந்து ஃபேன்ஸை கொஞ்சம் மோட்டிவேட்டில் அப்படியே வச்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. மங்காத்தா அளவு இருக்கா இல்லையான்றது நம்மளும் பார்த்துட்டு வந்து பேசலாம். தேங்க்யூ.